அதுக்கு ரிஷப லக்னம் அப்படிங்கிறது வந்து யோகியா, அதாவது ரிஷப லக்னத்துக்கு சுபர் யார் வருவா அப்படின்னா 1, 5, 9ஆம் அதிபதி தான் சுபர். அப்போ வந்து சுக்கிரன், புதன், சனி தான் சுபராக வருவாங்க. குரு வந்து அந்த லக்னத்துக்கு வந்து பாவராக வருவார், ரிஷப லக்னத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு. அப்போ அந்த லக்னத்துக்கு வந்து குரு பாவராக இருந்து பார்க்கும்போது பெரிய லெவலில் நன்மைகளை வந்து செய்கிறதில்லை. ரெண்டாவது, குரு வந்து அவயோகி நட்சத்திரத்தில் இருந்து பார்வை பார்த்துச்சுன்னா அது கெடுதலை தான் பண்ணுது, நல்லது பண்ணலை. கெடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா இருறான்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து கெடுக்கிற வேலையை வந்து பார்க்கும். அவயோகி நட்சத்திரத்தில் குரு இருந்து பார்வை பார்த்தா கெடுக்கும். குரு வந்து வக்கரமாகி அல்லது வக்கர கிரகத்தோட குரு சேர்ந்து பார்வை பார்த்துச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து பாதிக்கப்படும். இப்போ குரு வந்து ஒரு ராசியில் வக்கரமாக இருக்குது, அது வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையில் ஒரு கிரகத்தை பார்க்குது அப்படின்னா அந்த கிரகம் வந்து குருவினால் பாதிக்கப்படும். பெரிய பாதிப்பை வந்து குரு தான் கொடுப்பாருங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. குரு வந்து லக்ன மாரகாதிபதியாவோ லக்ன பாதகாதிபதியாவோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன்.